ஹரே கிருஷ்ணா. பாகவதம் எப்படி உண்டாச்சுன்னு பார்த்தோம். இப்போ கிருஷ்ணர் அதுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சு தர்மருக்கு பட்டாபிஷேகமான உடனேயே ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணராக கிளம்பி பிரதானம் வந்துட்டார் துவாரகைக்கு. அங்கே பல ஆயிரம் வருஷங்கள் கிருஷ்ணர் ஆட்சி பண்ணார். பேரன் பேத்தியெல்லாம் எடுத்தார். கிருஷ்ணருக்கு பையன் உண்டு, பேரன் பேத்திகள் உண்டு, எல்லாம் சரித்திரங்களில் இருக்குது. அவருக்கு கடைசியில் தான் புறப்பட வேண்டிய நிர்பந்தம் வந்ததால் உத்தவரை அழைச்சிட்டு அரண்மனைக்குள்ளே போகிறார். போயிட்டு கதவை சாத்திட்டு காவலாட்டிக்கிட்ட சொல்லிடுறார், யார் உள்ளே வந்தாலும் விடாத அப்படின்னு. உத்தவர்கிட்ட சொல்கிறார், உத்தவா உனக்கு எதாவது வேணும்னா கேளு, நான் கிளம்புற நேரம் வந்துடுத்து, நான் அப்புறம் நீ என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்ல, உத்தவர் கண்ணில் தார தாரையாக ஜலம் விட்டு அழுது கிருஷ்ணர் காலை பிடிச்சிக்கிறார். இந்த யுகத்தில் நீ இருக்கும் பொழுதே இவ்வளோ அக்கிரமங்கள்லாம் நடந்ததே, கலியுகம் பிறக்க போகிறதே, ஜனங்க எப்படி இருக்குன்னு கேட்ட பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், உத்தவா கவலைப்படாத, நீ பத்ரிகாசிரமத்தில் போய் பரவாசுதேவ தத்துவத்தை உபதேசம் வாங்கிக்கோ. நான் போன அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஒரு பெரிய கிரந்தம் உண்டாகும். அந்த கிரந்தத்திலேயே நான் இறங்கிடுவேன், அந்த கிரந்தத்திலேயே நான் வியாபிச்சிருப்பேன். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை யாரெல்லாம் அனுபவிக்கிறாளோ, அந்த புஸ்தகங்கள் எங்கே இருக்கோ, அதை பற்றி யார் சிந்திக்கிறாளோ அவளை விட்டு நான் நகர்றதில்லை. அவளுக்கு சரியான ஒரு பாதுகாப்பாக இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்கும். அவள் நினைக்கக்கூடிய எல்லா தர்ம காரியங்களையும் கைகூடி கொடுக்கும். கடைசியில் பரமபதமாகிய என்னுடைய திருவடியை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கொல்லப்புறத்தில் போய் மரத்தில் உட்காந்துட்டு புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது புறா உட்காந்துட்டுருக்குன்னு சொல்லி ஒரு வேடன் அம்பை விட, அந்த அம்பானது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவோட காலில் இருக்கக்கூடிய பிராண நாடியை தாக்க, உடனே கிருஷ்ணனுடைய ஆத்மாவானது மூல ஆத்மா பரமாத்மாவான ஸ்ரீ நாராயணரால் அனுப்பப்பட்ட ஒரு புஷ்பக விமானத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஜீவன் போய் சங்கமிக்க வைகுண்டம் போய் சேர்ந்தார். ஆக ஸ்ரீகிருஷ்ணர் வந்து வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். ஸ்ரீமத் பாகவதம் எங்கே படிக்கப்படுறதோ, ஸ்ரீமத் பாகவதம் எங்கே பாராயணம் பண்ணுறாளோ, எங்கே கேட்குறாளோ, எங்கே சிந்திக்கிறாளோ அவளை விட்டு நான் நகர்றதில்லை. அவளுக்கு ஸ்நேகனுக்கு ஸ்நேகனாகவும் பகவானுக்கு பகவானாகவும் உற்ற துணையாகவும் ஜீவனோட இருந்து அவளை நல்லபடியாக ரட்சித்து வைகுண்டத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணரே அங்கீகாரம் கொடுத்துருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இதுக்கப்புறம் பரீட்சித்து சாபம் பெற்ற கதை. அதுக்கப்புறம் சுகாச்சாரியாருடைய சரித்திரமும் சுகரும் பரீட்சையும் சந்திக்கிறத பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா.